பிரைஸ் தி லார்ட். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையின் போது இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். எபிரேய மொழியில் ஹனுக்கா என்று அழைக்கப்படுகிற தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை யூத ஆலயத்தின் மறு பிரதிஷ்டை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. யூதர்களை கிரேக்க ஆட்சியாளரான 4வது அந்தியோகு எபிஃபனிஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஓய்வு நாள், விருத்த சேதனம், வேத வாசிப்பு போன்ற யூத நடைமுறைகளை தடை செய்தான். தேவனுடைய ஆலயத்தில் பன்றிகளை பலியிட்டான். மத்தாத்தியா என்று அழைக்கப்படுகிற யூத ஆசாரியனும் அவனது மகன் யூதாஸ் மக்காபேயரும் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார்கள். கிரேக்க ஆட்சியாளரிடமிருந்து கட்டுப்பாட்டை மீண்டும் பெற்ற பிறகு யூதர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 165 தேவனுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தி மீண்டும் அர்ப்பணித்தார்கள். ஆலயம் மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்ட போது ஒரு நாளுக்கு தேவையான தூய எண்ணெய் மட்டும் இருந்தது. இருப்பினும் அது 8 நாட்களுக்கு அற்புதமாக இருந்தது. 8 நாட்கள் கொண்டாடப்படும் விளக்கின் திருவிழாவாக அழைக்கப்படுகிற ஹனுக்காவின் தோற்றம் இதுவாகும். வீடுகள் மற்றும் பொது இடங்களில் அந்த நாட்களில் எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டன. மக்கள் ஹலேல் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற சங்கீதம் 113 118 சங்கீதத்தை பாடி தேவனை ஆராதித்தார்கள். இந்த பண்டிகையானது மக்காபியர் உடைய வெற்றியையும் தேவனுடைய உண்மையின் அடையாளமாகவும் எதிர்காலத்தில் மெசியாவின் விடுதலையான நாட்களுக்காகவும் நம்பிக்கையாகவும் பார்க்கப்பட்டது. இப்படியாக இந்த ஹனுக்காவின் பண்டிகையின் போது இயேசு தம்முடைய அடையாளத்தை அறிவித்தார். சங்கீதம் 10:20 யோவான் 10:22-24 வசனங்கள். எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிக்காலமாக இருந்தது. இயேசு தேவாலயத்தின் சாலமோனிய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீர்? நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, அதே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என் நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவற்றை என்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. இயேசு தெய்வீகத்திற்காக தமது தெளிவான பகிரங்க உரிமை கோரலை அறிவிக்கும் விதமாக நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறினார். இதை சொல்வதன் மூலம் இயேசு தானே மாம்சத்தில் வந்த தேவன் என்றும் இஸ்ரவேலின் உண்மையான மெய்ப்பன் மற்றும் ராஜா என்றும் அறிவித்தார். இதை கேட்ட மத தலைவர்கள் இயேசுவை தெய்வீக நிந்தனை செய்வதாக குற்றம் சாட்டி அவரை கல்லெறிய முயன்றார்கள். அவரை கைது செய்ய வகை தேடினார்கள். ஆனால் இயேசு எருசலேமை விட்டு புறப்பட்டு யோர்தானை கடந்து யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்த இடத்துக்கு போனான். இயேசு பயத்தின் பின்வாங்கவில்லை. சத்தியத்தை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்ட மக்களோடு தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். யோர்தானில் இயேசுவை பற்றி யோவான் கொடுத்த சாட்சியை நினைவு கூர்ந்த நிறைய பேர் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஹனுக்கா என்பது ஆலயத்தின் சுத்திகரிப்பு மற்றும் மறு அர்ப்பணிப்பை பற்றியது. இயேசு தாமே தேவனுடைய வாசத்தலம் என்றும் அவரே சிறந்த ஆலயம் என்று இதன் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆமென்.